கைஸ் இன்றைக்கி நம்ம இன்வென்சிபிள் ஸ்ட்ரிப் மதர் அப்படின்ற ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து இங்கே படி பஞ்சாயத்து வச்சுருப்பாங்களா, அந்த ஊத்தரவுக்கிட்ட வந்து அவங்க போய் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இந்த பையன் வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, மை லார்ட் நீங்கள் பாருங்களேன், இந்த பொண்ணு என்கிட்ட எதுவுமே சொல்லலை, இவங்களோட ஒரு 3 குழந்தைங்களோட வசிட்டு வராங்க, ஒரு ஹெல்ப் தான் பண்ணாங்க, உடனே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவன் தான் எங்கள்கிட்ட வந்து சொன்னான், இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அவகிட்ட வந்து தப்பாக நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கை வைக்க, இங்கே வா தம்பி அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, இங்கே பாருங்களேன் மாமா என்னை வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். ஓ நீங்களாம் ஒரே ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க எல்லாருக்கும் தெரியவே வருது, நீங்கள் பார்க்க இப்போவும் அழகாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வளர்ந்துட்டியா அதான் எங்கள் ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ நம்ம பிளான்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த இடத்த நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் என்ன உட்காந்து விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்க மயிலாட், என்னோட குழந்தைங்களோட நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு எந்த வேலையுமே கிடைக்காதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், ஆனால் இப்படி இருந்தவங்க வந்து என்னை இந்த மாதிரி தொல்லை பண்ணிருக்காங்க, இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, லீவ் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு காசு கொடுக்கணும் மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னோட ஹஸ்பண்ட் கூட இறந்து போயிட்டாங்க, எனக்கு எந்த சோர்ஸுமே கிடையாது, அதுவும் ஒரு வீடியோவுக்கு இங்கே எந்த வேலையுமே கிடைக்கிறது கிடையாது, என்ன நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க, அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் எனக்கு டைமாவது வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஜியு வேணுக்குனே போய் சொல்கிறா மயிலாடு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து கிளம்புங்க அவள் எப்போ கொடுக்குன்னு நினைக்கிறாளோ அப்போ தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னேன்னே, தள்ளுங்க வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ரொம்ப வேகமாக நடந்து போயிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணி அந்த சியு அவளோட அந்த மாமியார் தான் காமிக்கிறாங்க. அவள் என்னன்னா ஆக்சுவலி இந்த வில்லி வந்து அவளோட ஹஸ்பண்டோட அண்ணனும் அண்ணியும் தான். இங்கே ரொம்ப அப்படியே அவங்க மாமியார்ட்ட போய் ரொம்ப பாவமாக சொல்ல, அவ்வளோ தூரம் ஆயிடுச்சு அவளுக்கு, அவளை எப்படி பாதி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டுருக்கா. ஜியோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து சுற்றி இருக்கவங்களா, அவளே ஏற்கனவே ஒரு வீடோ அவளுக்கு ஒழுங்காகவே எதுவுமே செய்ய தெரில, அவள் எங்கே இதெல்லாம் சம்பாதிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, என்னே வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, சரி ஓகே நான் இருந்தால் அந்த இடத்துல அன்னைக்கு வந்துடல, இந்தாங்க உங்கள் மேலேயே அந்த காற்று பாடுறோம், நீங்களும் அந்த மாதிரி ஸ்பாயில் ஆகி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு கத்தி அம்ப, சூப்பர் இந்த மாதிரி தான் இருக்கணும், அவங்கள பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ கூட கொஞ்சம் ஆறுதலாக பேச, ஆமாம் அவங்களுக்காக நான் வந்து என்ன பண்ணிருக்க முடியும், எனக்கு இருக்க கவலை இல்லை, நான் இப்போ வந்து ஏதாவது சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி சிக்கன்லாம் வந்து ரெடி பண்ணுவாள், அதை வந்து செஞ்சு இல்லாட்டி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கா. அந்த பையன் என்னன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. இங்கே இருக்க எல்லாமே ஹண்டிங் பண்ணுவாங்க, இது நம்ம 21க்கு விற்றா கூட நம்ம ஏதாவது சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை, யாரும் வாங்கவும் மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவங்களாம் அவங்களே ஹண்டிங் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நின்று கற்றுன்னு கத்திட்டு இருக்கா. ஆனால் யாரும் வாங்குற மாதிரி தெரியல. அந்த நியூ வந்து யாரோ ஒருத்த வந்து இந்த மாதிரி மம்பு வர எழுத்துட்ருக்கான், அதை பார்த்துட்டு அப்புறமா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, வெறும் 21 தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உங்ககிட்ட இந்த 2 வாங்கிக்கிறேன், அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ வந்து எனக்கு சமைச்சு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் இதெல்லாம் சேல் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அம்புக்கு வர, இவ சும்மா இருப்பாளா, இவளுக்கு தான் ஃபைட்டிங்னா அவ்வளோ கை வந்த கலையாச்சு, போட்டு மூஞ்சின்னு நாள் வெளிவெழுத்து, இப்போ லைட்டாக அடிக்கிறதோடு விட்டேன், அதுக்கப்புறம் வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து காலை எடுத்துட்டு நடக்க வச்சிட்டா. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஜீவங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அமுச்சு வச்சுட்டு, செம்மையாக ஃபைட் பண்ணம்மா, இந்த நான் ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்களாம் ஒன்று வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ லைட்டாக இன்றைக்கி சேல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக வீடு திரும்ப இந்த விஷயத்தெலாம் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கான். அந்த அண்ணன்காரன் தான் வந்து மாமியார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அவளை வந்து எப்படி பழி வாங்குதுன்னு எங்களால் தெரியும், நம்ம குடும்பத்தோட மானத்தை தெரு வரைக்கும் எழுதிட்டு வந்துட்டாள், அவ்வளோ தூரம் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவளை எப்படி இங்கே வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிளான் பண்ணிக்காங்கன்னு தெரியல. இவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மாமியாக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சீவு வந்து கூப்பிட்ருக்காங்க. நீ வந்து என்னோட மருமகள் இல்லையா, உன்னை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தானேம்மா, எனக்கு வந்து இப்போ உடம்பு முடியல, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு உடம்பு முடியாத மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, நான் வந்து நீ என்னை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா சீஃப் கிட்ட சொல்லி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நான் உங்களை பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் வந்து சமைச்செல்லாம் கொடுத்துட்ருக்கா. இந்தங்க இதில் வந்து என் அன்பு பாசம் பண்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஃபுல்லாக உப்பாக தான் இருக்கும் போலக்கு, என்னது இது கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 இஞ்சி அப்புறம் ஒரு 10-15 வெங்காயம் எல்லாத்தையும் போட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, வெறும் உப்பாக இருக்குது, வேணுமே நீ இந்த மாதிரி கொலை பண்ண தானே பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது, பாய்சன் பண்ண பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வெளியே போய் வாமிட்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. எங்கேம்மா போகிறீங்கம்மா, எந்திரிங்கம்மா, இந்த டைமில் வந்து தூங்குறதுலாம் ரொம்ப கெடுதல்மா, எந்திரிங்கம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் ரெஸ்ட் எடுக்கணும் போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்காம்மா, எந்திரிங்க இந்த டைம் நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எழுப்பி விட்டுட்டு இருக்கா. நைட்டு போக தூங்கவே விடலை.
அம்மா எந்திரிங்க, இந்த டைமில் வந்து நீங்கள் டாய்லெட் போகல அப்படின்னா அவ்வளோதான், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டோம்மா, எந்திரிங்க இந்த ஜூஸ் குடிங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பூரா தூங்கவே இல்லை. சரியான டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு ஏஞ்சி இது மாதிரி ட்ரம்ஸ்லாம் வச்சு எழுப்பிட்டு இருக்கா. கொடுமை இந்த கொடுமை அப்படி ஒரு கொடுமை, மாமியார் கொடுமை என்னன்னு கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இவ பாட்டுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது நான் டாக்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணக்காரன் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். கூட்டிகிட்டு வந்துட்டு உட்காருங்க, எங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க, ரொம்ப சீரியஸாக ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லும்போது சொல்லி தான் கூப்பிட்டு வந்துருப்பாங்க போல இருக்கு. நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் என்னன்னா அவன் உட்காந்துட்டு இந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி. அவள் திரும்ப வந்துட்டா திரும்ப இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஒரு செட்டப் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து க்யூர் பண்ண முடியுமா, அதை வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆனால் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்களோட சதையும் ரத்தமும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவ்வளோ தான் எட்டி பார்க்குறாங்க. எது என்னோட சதீரத்தம் தானே கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. என்னாலலாம் வேணாம், அந்த சீ வாழப்போகிற பொண்ணு அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும், நான் இன்றைக்கோ நாளைக்கோ தான் நான் இறந்து போயிடுவேன்ல எப்படி இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி பேச மாமியாரே உங்களை வந்து நான் இப்படிலாம் பார்க்க முடியாது, உங்களை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடியும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ரத்தமோ சந்தியம் தானே வேணும், எந்த பார்ட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அது உனக்கு ஓகேவாம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஓ அவ்வளோதானே, இதில் கூட நான் பண்ண மாட்டேனே மாமியாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் வீட்டுக்கு போய் என் பசங்களுக்குலாம் சமைச்சு வச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எது அவள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்காளா, பரவாயில்ல கொஞ்ச நாள் வந்து கஷ்டப்பட்டுட்டோம் அவள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஐடியா பண்ணுறான்னு மட்டும் நல்லா தெரியுது. சியூ வந்து சும்மா இருக்க மாதிரி இல்லை, ஒரு குச்சி வச்சு ஏதோ வயசான நடந்து வர மாதிரி நடந்து வந்துட்டு இங்கே பாரு நியூ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, நானே வந்து ஒரு வீடியோ என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு நான் எப்படி காரணமாக என்னோட ரத்தத்தையும் சதையும் கேட்டிருக்காங்க, அதை வச்சு தான் என் மாமியாரை காப்பாற்றவே முடியுமா, நான் வந்து அவங்களுக்கு இதை செய்யலை அப்படின்னு சொன்னால் சீப் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக அவள் பாட்டுக்கு அழுதிட்டு இருக்க. நானே என் ஹஸ்பண்டை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறதுல வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் அப்படியே ஒரு அழுகை வந்துடுது. சரி நியூ நான் போகிறேன், இல்லைனா என் மாமியார் என்னை ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நோண்டி நடந்து போகிறத பார்த்து இந்த ஊருக்காங்க பூரா அந்த பிள்ளையை பார்த்துட்டு பாவம் அவள் இப்படிலாம் மாமியார் குடும்பம் அனுபவிக்கிறாளே பாவம் அவள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசும்போது அவன் முதல்லேருந்தே நல்லா வந்து அவங்களுக்கு தான் அவளை பற்றி புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ வேறு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணி இவ்வளோ காமிச்சா மாமியார் உங்களுக்காக நான் எல்லாம் செஞ்சு கொண்டாந்துட்டேன், அவங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சு கொண்டாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக கொடுத்துட்ருக்கா. உங்களுக்கு ஓகே தானே நல்லா இருக்குது தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆமாம் இதில் உங்களுக்கு வேறு எந்த டேஸ்ட்டும் தெரியலையா டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படிலாம் எதுவும் தெரியலையே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் இந்த டேஸ்ட் வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன், அது ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஒரு கீ இன்க்ரீடியண்ட்டாக ஒன்று கொடுத்தாங்கல்ல அது வந்து என் கால்லேருந்து எடுத்த ஒன்று தான், அதாவது என் காலில் வந்து ஒரு கொட்டு மாதிரி முளைச்சிருந்துச்சி, அது எப்படா எடுக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன், அது வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன், அதுவும் என் உடம்புல இருக்க சதை தானே மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தோன்னே அங்கே அந்த மாமியார் கறிக்கு அப்படி கொமட்டிக்கிட்டு வருது, நீ வேணுக்குன்னு தானே இந்த மாதிரி பண்ணியிருக்க போச்சு, நான் இது மாதிரி சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி இந்த இடத்துல வீட்டில் இருந்தால் காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு மிஸ் சியூ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாங் கேட்கும்போது உங்கள் காலில் வேறு அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக சில மெடிசன்லாம் கொண்டாந்தேன், இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து சும்மா தான் சொன்னேன், அதெல்லாம் நான் எதுவுமே போடலை, நான் அப்படி பண்ணேன் அவங்க வந்து படிச்சிருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க இது வந்து வெளியிலே யார்ட்டு சொல்லிடாதம்மா அப்படின்ற மாதிரி இந்த ஹாங் வந்து ரொம்ப இவன் மேலே கொஞ்சம் கேர் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் வந்து வெளியிலே யார்ட்டு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்புறம் இது வந்து நீங்கள் என்கிட்ட ஒன்று கேட்டிருந்தீங்களே அந்த 3 வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு டியூப் அதை நான் செஞ்சுட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சூப்பர்ப்பா அந்த 3 வாட்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சு தரேன், எந்த டைமில் இந்த லூனார் எக்லிப்ஸ் நடக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு தான் ஆஸ்ட்ரோனமினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அது இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல, நான் வந்து சீக்கிரம் அதை கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் அதை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்களேன் ஷூட்டிங் ஸ்டார் ஏதாச்சும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேறு வேண்டிகிட்டு இருக்கும் போது அவன் அங்கே ஸ்டாரை பார்க்க ஹாங் இந்த சியோவை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ரொமான்ஸ் போயிட்டு தான் இருக்குது. என்னோடய கிராமத்துலலாம் நான் இந்த மாதிரி தான் வேண்டிக்கு அதெல்லாம் நடக்கும் தெரியுமா, ஆனால் ஒன்று நீங்கள் என்ன வேண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மட்டும் சொல்லிடவே கூடாது, சொன்னால் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனால் என்ன தான் நம்ம வேண்டிக்கிட்டாலும் நம்ம தலையில் எழுதிருக்கோம் அது நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சோகத்துலேயே சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் நம்ம நினச்சா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நெக்ஸ்ட்டு 3 எக்லிப்ஸ் மட்டும் எனக்காக எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்க அங்கே இந்த குட்டி பிள்ளையெல்லாம் தூங்க வச்சுட்டு இருக்காங்க, அந்த வாண்டெல்லாம் நல்லா தூங்கிடுச்சு, ஆனால் இந்த ஒரு பொண்ணு இருப்பாள்ல கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருப்பாள், நீங்கள் வந்து எனக்கு ஸ்டெப் மதர் மாதிரி நடந்துக்கிறதில்ல என்னோட அம்மா மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல
ஒரு நிமிஷம் நான் இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். போயிட்டு கொஞ்சம் நேரமான மாதிரி தான் இருக்குது, வர மாதிரி தெரியல. இங்கே இந்த குட்டி பிள்ளையை தூங்க வைக்கிறதுக்காக பக்கத்துலேயே உட்காந்துருக்கும் போது அந்த ஜீச்சன் இருப்பாள், அவளை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு புள்ளையை கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த குட்டி வாண்டை வந்து பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா அவளோட அந்த தாயத்து கீழே கிடக்குது. அங்கே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா இந்த மாமன்காரன் இருக்கால, அதாவது ஜீச்சனோட பெரியப்பா, அவன் என்னன்னா இந்த மாதிரி கடத்ததுக்காக ஐடியா பண்ணியிருக்கான் போல இருக்கு. டேய் என்னடா பண்ணிருக்கா, அவன் தம்பியோட பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஜீச்சனும் உன்னோட ரத்தம் தானடா, ஏன்னா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொன்னா, அவன் ஒன்றும் உன்னோட கலந்த இல்லை, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை விற்றா எங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக பேசிட்டு இருக்காங்க. மேலே கை வைக்கலாம் வராதிங்கடா, அப்புறம் அடிச்சுன்னா தாங்க மாட்டீங்க, 4 மாதத்துக்கு வீட்டில் தான் படுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அந்த ஃபைட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஐயோ இவளுக்கு ஏதோ கரெக்டெல்லாம் தெரியும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஏதோ ட்ரைலாம் பண்ணுறாங்க. ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இவன் வந்து முன்னாடி போய் ஃபைட் கூட பண்ணாமல் நின்றுட்டுருக்கான். அங்கே ஜீச்சனை வந்து காப்பாற்றி வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து கட்டி பிடிச்சாளுங்க. எப்படியோ என்னை காப்பாற்றிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்யூம்மா, என்னை எப்படியோ நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி ஒரு நாள் என்னை காப்பாற்றிட்டீங்க. அந்த கேங்ஸ்டர் அவங்களெல்லாம் வந்து நான் கடைசியாக எப்போ திரும்ப பார்த்தேன், அந்த 2 பேரை என் அப்பா இறந்து போனாங்களே அதுக்கு பக்கத்தில் நின்று இருந்தாங்க, அப்போ தான் நான் கடைசியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது, இது அவங்கள நீ உன் அப்பா இருந்த இடத்துக்கிட்ட பார்த்தியா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்கள அடிச்சிருக்கணும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு பக்கம் வந்து குமிரிக்கிட்டு இருக்கான். ஆமாம், நான் வந்து அப்பா இறந்த டைமில் தான் பார்த்தேன், அப்பா கடைசியாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துருந்த டைமில் அவங்க வந்து அப்பா கூட தான்ப்பா இருந்தாங்க, அவங்களோட இறந்து போன இடத்துல கூட பார்த்தேன், அன்றைக்கி கூட நான் ரொம்ப பயந்துட்டேன், அதான் நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறதோட இந்த பாட்டு நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க.